இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் நம்ம பண்ணுற அனிமேஷன் ஆர்ட் ஃபார் டெக்ஸ்ட் ஆர் எடிட்டிங் ஏதாவது நம்ம பண்ணுற அனிமேஷன்ஸை வந்து எப்படி ப்ரீசெட்டாக சேவ் பண்ணி வைக்கலாம் ஃபார் த ஃப்யூச்சர் பர்பஸ் அப்படிங்கிறது நான் இன்றைக்கி ஈஸியான வீடியோவில் காட்டுறேன். வெரி சிம்பிள் ட்ரிக்ஸ் தான் இது உங்களுக்கு. ஸோ ஆல்ரெடி நான் வந்து இந்த அனிமேஷன் வந்து பண்ணியிருக்கேன் டெக்ஸ்ட்டுக்கு. ஸோ இங்கே வந்து ஓப்பன் பண்ணேன்னா இதுதான் நான் பண்ண அந்த அனிமேஷன். ஸோ அந்த அனிமேஷன் செலக்ட் பண்ணிட்டு இங்கே வந்து மெனுவில் வந்து அனிமேஷன் டேப்பில் போயிட்டு சேவ் அனிமேஷன் ப்ரீசெட் இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ப்ரீசெட் சேவர் யூசர் ப்ரீசெட் சேவர் பேனல் வந்து ஓப்பன் ஆகும். இங்கே வந்து நீங்கள் என்ன நேம் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க அந்த நேமை கொடுத்து சேவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ப்ரீசெட் வந்து சேவ் ஆயிரும். நான் வந்து இப்போது காட்டுறேன் எப்படி அதை வந்து யூஸ் பண்ணுறதுன்ட்டு. ஸோ இன்னொரு லேயர் வந்து நான் எடுத்திருக்கேன். இதில் வந்து அனிமேஷன் எதுவும் இல்லை. ஸோ இப்போ வந்து எஃபெக்ட் அண்ட் ப்ரீசெட்டில் போயிட்டு என்ன நேம் வந்து நீங்கள் வந்து சேவ் பண்ண முடிச்சு கொடுத்தீங்களோ அந்த நேமை டைப் பண்ணிங்கன்னா அது வந்து அந்த டெக்ஸ்ட் ப்ரீசெட்டோ இல்லை வேறு எடிட்டிங் ப்ரீசெட்டோ அது வந்து ஷோ அப் ஆகும். யூசர் ப்ரீசெட் கீழே ஷோ அப் ஆகும். இதை எடுத்துகிட்டு வந்து உங்களோட லேயரில் போட்டிங்கனாலே அதே அனிமேஷன் இந்த லேயர்ஸ்க்கும் வந்துடும். கண்டிப்பாக அனிமேஷன் ஆர் எஃபெக்ட் எல்லாமே அது வந்துடும். ஸோ இது வெரி யூஸ்ஃபுல். பிகாஸ் நம்ம வந்து நிறைய எடிட்டிங் அனிமேஷன்ஸ்லாம் பண்ணுவோம். முக்கியமாக டெக்ஸ்ட்டுக்கு வந்து நிறைய அனிமேஷன் கஷ்டப்பட்டு பண்ணியிருப்போம். ஸோ இது வந்து ஆஃப்டர் ஒரு 4-5 நாள் அதாவது 1 மந்த் 1 வீக் அப்புறம் இன்னொரு ப்ராஜெக்டில் பண்ண முடிச்சுன்னா அதே எஃபெக்ட் நமக்கு தேவைப்படும். பட் நமக்கு ப்ராஜெக்ட் ஃபைல் மிஸ் ஆகிடுச்சுன்னா மேபி இட்ஸ் வெரி ஹார்ட். ஸோ இப்போ வந்து நீங்கள் ப்ரீசெட் சேவ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நீங்கள் வந்து எப்போ வேணாலும் இது வந்து நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஐ திங்க் வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த டியூட்டோரியல். ஸோ மறக்காமல் என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் உங்களோட கமெண்ட்ஸை கீழே சொல்லுங்கள். கண்டிப்பாக இது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கமெண்ட்ஸ். ஸோ ஹாவ் ஏ நைஸ் டே கைஸ். பாய்.